ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்னா என்ன, எப்படி இதுல இருந்து நம்ம ட்ரேட் பண்ணலாங்கிறத பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எப்போவுமே இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த கேண்டலை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலை நம்ம செட் பண்ணிப்போம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேண்டில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ எப்போவுமே ஈக்விட்டியாக இருக்கட்டும், கமாடிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எந்த ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் 15 மினிட்ஸோட கேண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ஸோ அதோட ஹை லோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலை லோ பிரேக் பண்ணுதா இல்லை ஹை பிரேக் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ லோ பிரேக் பண்ணால் அதோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு கீழே இருந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட் இருக்கட்டும். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட ஹை தான் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு பிரேக் அவுட் மேலே நடக்குது அப்படின்னாக்கா அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் நடந்ததுன்னா அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு மேலே இருந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே நம்ம ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ 1:1 உங்கள் டார்கெட் எடுத்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். அதே மாதிரி ஒரு லைவ் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட கால் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் என்ன சொல்லுதுனாக்கா இந்த லாங் ரெட் கேண்டிலாக வந்திருக்கு. ஓப்பன் இங்கே நடந்திருக்கு. நமக்கு இங்கே கேண்டில் ஆரம்பிச்சதுலேருந்து செல் ட்ரெண்ட் தான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஓப்பன் ரேஞ்ச் கேண்டில். ஸோ நம்ம இதை ஹையும் லோவும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் இந்த ரெட் கேண்டில். ஸோ இந்த ரெட் கேண்டலுக்கு கீழே கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட கீழே லோவில் இருந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கணும். நம்மளோட என்ட்ரி இங்கே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே, 1:1 டார்கெட் நீங்கள் எடுத்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுது. அதே மாதிரி நான் இன்ஃபோசிஸ் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஃபோசிஸ்ல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் ஹை இங்கே இருக்கு, லோ இங்கே இருக்கு, ரிஜெக்ஷன் ரெண்டு பக்கமும் நடக்குது. ஸோ எங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்குதோ அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் கீழே இருந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் பாருங்க, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்கணும். ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கு, டார்கெட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இது இன்ஃபோசிஸோட ஒரு கால். கமாடிட்டி சிலர் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ கமாடிட்டியில் நம்ம ஒரு ஒரு என்ட்ரி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17th கமாடிட்டி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் உங்களுக்கு கிரீன் கேண்டலாக இருக்கு. லோ இது, ஹை இது நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது உடைச்சு போகிற கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கிரீன் கேண்டலோட ஹையில இருந்து நம்ம கால் எடுக்கிறோம். இதுக்கு மேலே நம்மளோட என்ட்ரி இருக்கு. ஓகே, ஸோ இது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட், இது நம்மளோட ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு பாருங்க டார்கெட் கிடைச்சிருச்சு.
ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டை வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும், கமாடிட்டியாக இருந்தாலும், ஃபாரெக்ஸாக இருந்தாலும், இது மெத்தடெல்லாம் ஒன்று தான். ஓகே, உங்கள் என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான். ஓகே, 1:1 நீங்கள் உங்களோட டார்கெட் வச்சுக்கோங்க. பாருங்க, நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க. உங்களோட டார்கெட் கிடைச்சிருச்சு பாருங்க. 1:1 டார்கெட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு.